அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சர்வீஸை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா? இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் 4 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லேயர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மைக்ரோ கர்னல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு 4 விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்போது நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கையும் ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படத்தில் எதுவும் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு யூசர் இருப்பார், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்னா என்ன? அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னா இப்போது நமக்கு தேவையான அப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ ஒரு மாலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஒரு யூசர் ஐடி, சரிங்களா, ஒரு மெயில் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஒரு மெயில் க்ரியேட் பண்ணணும்னா அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? அப்ளிகேஷன். சரிங்களா? அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஒரு மெயிலை க்ரியேட் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அது கமாண்ட் அண்ட் சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம். அது அப்புறம் பார்த்திங்கன்னா இது சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் டு கர்னல், டிவைஸ் டிரைவ்ஸ், கர்னல் இன்டர்ஃபேஸ் டு ஹார்ட்வேர். இது எல்லாமே சேர்ந்தது பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கர்னல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது இது பிரைமரி மெமரி. பிரைமரி மெமரி எப்படி இருக்குன்னா கனெக்டாக இருக்குன்னா இதில் டெர்மினல் டிஸ்க்குன்றத ஹார்ட்வேரில் நம்ம இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்குது. இதுதான் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த படத்தில் இருக்கிறது தான் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓஎஸ் உதவி இல்லாமல், சரிங்களா, இந்த சிம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் உதவி இல்லாமல் நேரடியாக இன்புட் டிவைஸை நேரடியாக அக்சஸ் செய்யலாம். சரிங்களா? அதாவது ஓஎஸோட உதவியே இல்லாமல், சரிங்களா, இன்புட் அவுட்புட் டிவைஸை என்ன பண்ணலான்னா இன்புட் அவுட்புட் டிவைஸை நேரடியாக என்ன பண்ணலான்னா அக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அக்சஸ் செய்யலாம். இதனால் வெளியில் இருந்து வருகின்ற எரர்களை சப்சிஸ்டம் கிராஷ் ஆவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா வெளியிலிருந்து வருது பார்த்தீங்களா, வெளியிலிருந்து வருகிற எரர் அதனால் அந்த சிஸ்டம் என்ன ஆகும்னா கிராஷ் ஆகும். சரிங்களா? இதுதான் சிம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதோ டயக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்னா நிறைய இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை முதல்ல பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பேங்க்கில் போய்ட்டு நெட் பேங்கிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் நம்ம ஒரு யூசர் ஐடி, நமக்கு தேவையான யூசர் ஐடியை க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு வாங்குறதுக்காக அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கினான்னு வச்சுக்கலாம், நம்ம பேங்க்கே போக தேவையில்லை. நம்ம இங்கேருந்தே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அமௌண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் அமௌண்ட் எடுத்துக்கலான்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எடுத்துக்கலான்னா இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். பணம் ஏடிஎம் மிஷினில் போய் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது. இதுதான் நம்ம டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ். அதில் பார்த்திங்கன்னா கர்னல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் மெமரி மேனேஜர், ப்ராசஸ் ஷெடியூலர், இன்புட் ப்ரோக்ராம் கம்யூனிகேட்டர், இன்புட் அவுட்புட் மேனேஜர், அடுத்ததுங்க ஃபைல் சிஸ்டம், நெட்வொர்க், இது எல்லாமே சேர்ந்த ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா கர்னல்னு சொல்லுவோம். சரிங்களா? இது மோனோலித்திக் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நோ சப்சிஸ்டம் அண்டு மாடுல். இதுலேயும் சப்சிஸ்டமும் இருக்காது, மாடுலும் இருக்காது. இதனால் என்ன இருக்குன்னா இதனால் கர்னல் அக்சஸ் டு கர்னல் டைரெக்டாகவே என்ன பண்ணணும்னா இந்த சப்சிஸ்டமும் மாடுலும் இல்லாததுனால கர்னல் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன ஆகும்னா டைரெக்டாகவே அக்சஸ் செய்யும். சரிங்களா? டைரெக்டாகவே அக்சஸ் செய்யறதுனால இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு யூஸ் ஆகுது. இந்த மோனோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? வெரி எஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தோன்னா இந்த மோனோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா
எல்லா காம்போனன்ட்களிலும் உள்ள கேர்னல் காணப்படுவதால் இதில் வந்து பக்ஸ் மற்றும் எரரை தனிமைப்படுத்துவது கடினம். சரிங்களா, இதில் வந்து எல்லா காம்பவுண்டர்ஸ்லையும் வந்து கேர்னல் இருப்பதால் பக்ஸ் மற்றும் அதில் வரக்கூடிய எரரை வந்து தனிமைப்படுத்துவது கடினம்னு சொல்கிறாங்க. இது வந்து அடிக்கடி வந்து என்ன ஆகும்னா தவறான கோடுகளின் தாக்கத்தால் என்ன ஆகும்னா அடிக்கடி வந்து எப்படின்னா தவறான கோடுகள் சரியா இப்போ சோர்ஸ் கோடு எழுதுறோம்னு வச்சுங்களேன், அதனால் தவறான கோடுகள்லாம் வந்து என்ன ஆகும்னா கிராஷ் ஆகும். இதோட இந்த மோனோலித்திக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டயக்ராமில் இருக்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா லேயர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா லேயர்ட் பை லேயர்டாக இருக்கும். சரிங்களா,